ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகன் ஃப்ரம் ஜேடிசன் இன்ஜினியர்ஸ். ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்ம பெயிண்டிங் பண்ணிகிட்டு இருக்க சைட்டுக்கு பார்த்திங்கன்னா வந்து டேம் ப்ரூஃப் கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம என்னென்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கோன்றதை வந்து இந்த பிளாக் மூலிமா வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா இது வந்து பேரப்பட் வால். ஸோ இந்த பேரப்பட் வால் மூலிமா வந்து கீழே இருக்க பெட்ரூமுக்கு வந்து வாட்டர் லீக்கேஜ்னு சொல்லிட்டு நம்ம கஸ்டமர் வந்து நம்மகிட்ட கஸ்டமர் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா வந்து நம்ம இந்த டேம் ப்ரூஃப் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். டேம் ப்ரூஃப் வந்து இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறது, ஸோ என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்றதை பற்றி இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபுல் வீடுமே வந்து நம்ம தான் வந்து கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்தா ரொம்ப பழைய பில்டிங்கு. ஸோ அதனால் வந்து கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து வாட்டர் ஷ்ரிங்கேஜ் ப்ராப்ளம் வந்து நிறைய சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எல்லாமே வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த டேம் ப்ரூஃப் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து டேரெக்டாக எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரூஃப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நம்ம பிளைன் ரூஃப் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகிருக்குங்க. ஸோ அந்த டேமேஜ் ஆகிருக்க ரூஃபோட ஃபோட்டோஸ் வந்து நான் உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு. ஸோ அந்த டேமேஜ் ஆகிற ரூஃப் என்ன பண்ணணும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிவிட்டு, ஸோ வாஷ் பண்ணதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடணுங்க. ஸோ அந்த க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து பிளைன் சிமெண்ட் வச்சு ஒரு கோட் கொடுக்கணுங்க. ஸோ அந்த சிமெண்ட்டு கூட வந்து வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கலுமே வச்சு கோட் கொடுக்கணுங்க. ஸோ அந்த வாட்டர் ப்ரூஃப் கெமிக்கல் வச்சு நம்ம கோட் கொடுக்கறதுனால எங்கேயாவது கேப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாமே வந்து லாக் ஆகிருங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு மெஷ் வச்சு ஒரு லைனிங் மாதிரி கொடுத்துட்டு, ஸோ அந்த லைனிங்க்கு மேலே என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி இருக்க டேம் ப்ரூஃப் இது வந்து நிறைய கலரில் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இது வந்து ஒயிட்டில் தான் அவைலபிளாக இருக்கும் இந்த மெட்டீரியல். ஸோ இதை நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம இந்த டெரக்கோட்டா கலர் போடுறதுனால வந்து கொஞ்சம் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் ப்ராப்ளம் வராதுங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம டெரக்கோட்டா கலர் வந்து போட்டிருக்கோம். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர், அதாவது செகண்ட் ஃப்ளோர் அண்ட் தேர்ட் ஃப்ளோர் ரெண்டு இடத்துக்குமே போட்டிருக்கோம். ரெண்டு இடத்துலையும் டெரஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இது பார்த்துட்டு இருப்பீங்க, இது வந்து தேர்ட் ஃப்ளோருங்க. ஸோ இந்த தேர்ட் ஃப்ளோருமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாகவே வந்து போட்டிருக்காங்க, பார்த்துட்டு இருப்பீங்க. இதுக்கு மேலே வந்து ஆல்ரெடி வந்து டெரக்கோட்டா டைல் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டைலுமே வந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க போட்டு. ஸோ அதனால் வந்து ஹீட்டுமே வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறவங்க வந்து இருக்கிற பெட்ரூமுக்கு வந்து ரொம்பவுமே ஹீட் வருது. ஸோ இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பர்பஸ் வந்து ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணி அனுப்புங்க உங்களுக்கு. அதாவது உங்களுக்கு மேலே சீலிங் இருந்ததுன்னா பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஹீட்டை கம்ப்ளீட்டாகவே ரெடியூஸ் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 டிகிரிஸாவது மினிமமாக வந்து கம்ப்ளீட்டாக வந்து கம்மியாக வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. ஏசி போடும்போது பார்த்திங்கன்னா வந்து நைட்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக கன்சூம் பண்ண வாய்ப்பு ரொம்ப அதிகம் இருக்காது உங்களுக்கு. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேரப்பட் வாலெல்லாம் போட்டிருப்போம். நம்ம ஏன் பேரப்பட் வாலெலாம் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேரப்பட் வாலோட கீழே பார்த்துருப்பீங்க. ஸோ கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு மெஷ் பண்ணிவிட்டு, ஸோ அந்த பேரப்பட்டோட சைடில் பார்த்தீங்கன்னா வந்து கிளாத் பார்த்துருக்கீங்க தெரியுதா. ஸோ இது மாதிரி வந்து கிளாத் வச்சு ஃபுல்லாக ரேப் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு மேலே கோட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காக நம்ம இப்படி பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துலையும் இருக்கிற கிராக்ஸ் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பேரப்பட் வாலோட பாட்டமில் வந்து கண்டிப்பாக வரும், பேரப்பட் வால்லையும் வரும். ஸோ அந்த கிராக்ஸில் வந்து தண்ணி வந்து மழை தண்ணி வந்ததுன்னு பார்த்திங்கன்னா அது மூலிமா வந்து உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் செகண்ட் ஃப்ளோர்லேயும் மேலே இருக்க சீலிங்கில் ஓடுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குங்க. ஸோ அதனால் கம்ப்ளீட்டாக அதை வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக தாங்க வந்து நம்ம கம்ப்ளீட்டாக ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவுமே வந்து அந்த ஃபைபர் போட்டிருக்கோம் மெஷ்ஷு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஒரு எல்லா கார்னரும் பார்த்துருப்பீங்க, கம்ப்ளீட்டாக எல்லா கார்னருமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிளாத் வச்சு அந்த திக் கிளாத்தை வச்சு போட்டுட்டு, அதுக்கு மேலே வந்து நம்ம அந்த டெரக்கோட்டா கலரில் இருக்க இந்த டேம் ப்ரூஃப் மெட்டீரியலை வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த ஏரியா பார்த்துட்ருப்பீங்க, இது டோட்டலாகவே வந்து ஒரு 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்குங்க. ஸோ மேலேயுமே வந்து ஒரு ரூஃப் டாப் போட்டிருக்காங்க, ஸோ உட்காந்து சிட் அவுட்காக. ஸோ பேலன்ஸ் இருக்க ஏரியாவுமே வந்து உங்களுக்கு வெயில்னால் நிறைய பாதிக்கு இருக்கும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா டெரக்கோட்டா கலரில் போட்டிருக்கோம். ஸோ நம்ம கலர் பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ் தாங்க, நமக்கு எந்த கலர் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கேயுமே வந்து எந்த ஃப்ளோர்லேயுமே வந்து இந்த மாதிரி கார்னர்ஸில் வந்து தண்ணி கார்னர்ஸில் இருக்க கிராக் மூலிமா தண்ணி வந்து உள்ளே போக கண்டிப்பாக வாய்ப்பே இல்லைங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 5 இயர்ஸ் வந்து கேரண்டி கொடுக்குறோம். ஸோ இந்த 5 வருஷத்தில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது போச்சுன்னா நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணி நமக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துடலாம். தேங்க்யூங்க, தேங்க்யூ.